வணக்கம். +2 தேர்வில் புதுச்சேரி, காரைக்காலில் 92.41% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 0.26% குறைவு. மேலும் 55 அரசு பள்ளிகளில் ஒரே ஒரு பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. புதுவை, காரைக்காலில் கடந்த மார்ச் மாதம் நடந்த +2 பொதுத் தேர்வை 6566 மாணவர்களும் 7446 மாணவிகளும் என மொத்தம் 14012 பேர் தேர்வு எழுதினர். இதில் புதுவை அரசு தனியார் பள்ளிகளை சேர்ந்த 5867 மாணவர்கள், 7081 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களில் 86.39%, காரைக்காலில் 81.65% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மொத்த சதவீதம் 85.35% ஆகும். இது கடந்த ஆண்டை விட 0.58% அதிகம். புதுவை, காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 155 உள்ளன. இதில் 55 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுவையில் 51 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. காரைக்காலில் 4 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுவை, காரைக்காலில் மொத்தமுள்ள அரசு பள்ளிகள் 55. இதில் மடுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி மட்டுமே 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 100க்கு 100 மதிப்பெண்களை 526 பேர் பெற்றுள்ளனர். கணினி அறிவியலில் 165 பேரும், பிரெஞ்சு மொழி பாடத்தில் 135 பேரும், வணிகவியலில் 81 பேரும், கணிப்பொறி பயன்பாட்டில் 69 பேரும், பொருளியலில் 22 பேரும், கணிதத்தில் 20 பேரும், கணக்கு பதிவியலில் 15 பேரும், இயற்பியலில் 9 பேரும், உயிரியலில் 4 பேரும், வேதியியலில் 3 பேரும், விலங்கியல், வணிக கணிதம், மனையியலில் தலா ஒருவரும் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். நடப்பு கல்வியாண்டுடன் தமிழக பாடத்திட்டம் அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பில் நிறைவடைகிறது. வரும் கல்வியாண்டிலிருந்து 12ஆம் வகுப்பில் CBSE அரசு பள்ளிகளில் அறிமுகமாகிறது. அவ்வழி தேர்வுகள் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடனம், விளையாட்டு என பல துறைகளில் பங்கேற்றாலும் ஆர்வமுடன் படித்தால் வெற்றி பெறலாம் என புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவி ஸ்ரேயா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் க்ளூனி பள்ளியை சேர்ந்த மாணவி ஸ்ரேயா 597 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவரது பெற்றோர்கள் மதன்ராஜ், தீபா இருவரும் பேராசிரியர்கள். மேலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ஸ்ரேயா, +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், கடவுளின் அருளாலும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஒத்துழைப்போடும் வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடனம் மற்றும் பள்ளி அளவில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றதுடன் படிக்கும் நேரங்களில் ஆர்வமுடன் படித்ததால் முதலிடம் பிடித்ததாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் MBA படித்துவிட்டு பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கும் பணியில் சேர ஆர்வம் இருப்பதாக தெரிவித்தார். புதுவை மாநிலத்தில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் மடுக்கரை வெங்கடேசப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் 2023 முதல் 2024ஆம் கல்வியாண்டில் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் மடுக்கரை வெங்கடேசப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மாநில அளவில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை. பள்ளியில் A1, A3 பிரிவுகளை சேர்த்து மொத்தம் 78 மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 78 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். முதல் மாணவியாக நித்யா 552 மதிப்பெண்களும், இரண்டாவதாக மாணவி பிரீத்தி 523 மதிப்பெண்களும், மூன்றாவதாக ஹேமாஸ்ரீ மாணவி 517 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். மாணவி ஹேமாஸ்ரீ கணினி அறிவியல் பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பள்ளி துணை முதல்வர் சிவகுமார் மற்றும் தலைமை ஆசிரியர் வசந்தி ஆகியோர் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரண்டாவது முறையாக இப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதயா கல்லூரியில் 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா 20 எனும் பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதயா கல்லூரி பெண்களின் உயர்கல்விக்காக துவக்கி 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா 20 எனும் பெரும் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் அருட் சகோதரி முனைவர் பாத்திமா தலைமை தாங்கினார்.
சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தரணிக்கரசு ஆகியோர் வருகை புரிந்தனர். கௌரவ விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் புனித வளனார் கலை கல்லூரி இணை பேராசிரியர், துறை தலைவர் முனைவர் சபரிமுத்து மற்றும் அரியாங்குப்பம் இமாக்குலேட் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி சமுலலா அடைக்கலா மேரி, சென்னை பெட்ரிஷியன் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீத ரூபஸ் ஆகியோர் வருகை புரிந்தனர். கல்வி ஒளி பரவிட வருகை புரிந்த சான்றோர்கள் திருவிளக்கு ஏற்றினர். புதுவையில் தனித்துவம் மிக்க கல்லூரி என்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உருவாக்க வேண்டும் என்றும் அனைவரையும் வாழ்த்தி முதல்வர் உரையாற்றினார். இதயா 20, இதயா 100, இதயா 200 என பலாண்டு வளர வேண்டும் என்று சபாநாயகர் வாழ்த்தினார். புனித வளனார் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் சபரிமுத்து தமது உரையில் தொழிலதிபர்களை உருவாக்குகின்ற அருமையான கல்லூரி என்றும், திறமை வாய்ந்த பேராசிரியர்களால் திறமை மிக்க மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று பாராட்டினார். சென்னை பெட்ரிஷியன் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீதா ரூபஸ் நல்ல கல்வியாளர்களை உருவாக்கும் கல்லூரி என்று கூறினார். சிறந்த 3ஆம் ஆண்டு மாணவிகளுக்காக பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பஞ்ச பூதகங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவற்றை மைய கருத்தாக கொண்டு நடைபெற்றன. பெற்றோர்கள், முன்னாள் மாணவியர்கள், கல்லூரியின் மீது அக்கறை கொண்ட நல் உள்ளங்கள், பல பள்ளிகளில் இருந்து +2 மாணவிகள் இவ்விழாவிற்கு வருகை புரிந்தனர். கல்லூரி போற்றி பாடலுடன் இவ்விழா இனிதை நிறைவு பெற்றது. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திருவணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 60 சென்டிமீட்டர் விட்டம், 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் உரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கிராம மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட கீழ் அக்ரஹாரம் ஊரில் ஏரி உள்ளது. இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் வாய்க்கால் உள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் மக்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பெரிய ஆலமரத்தின் கீழ் முட்புதர்களை வெட்டி சுத்தம் செய்து அப்புறப்படுத்தினர். அப்பொழுது உரை கிணறு இருப்பது அறிந்தவர்கள் அதனை தோண்டி பார்த்தனர். இந்த உரை கிணறு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. 60 சென்டிமீட்டர் விட்டம், 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் உரைகள் ஒன்றின் மீது ஒன்று சொருகி அடுக்கப்பட்டு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7 அடி உயரம் வரை காணப்பட்ட இந்த சுடுமண் உரையின் உள் மற்றும் வெளிப்புறம் சிவப்பு நிறத்திலும் நடுப்பகுதி கருப்பு நிறத்திலும் காணப்படுகின்றது. இது பண்டை தமிழரின் சிறந்த தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு உரை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து பிற பகுதிகளுக்கு இயக்கப்படும் PRTC பேருந்துகள் புறப்படும் நேரம், கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அதிகாலை 4 மணி முதல் PRTC பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் பயணிக்க அனைத்து நாட்களிலும் முன்பதிவு செய்யலாம். முன்பதிவு கட்டணம் ₹18 உட்பட ₹173 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து பிற பகுதிகளுக்கு இயக்கப்படும் PRTC பேருந்துகள் கட்டண விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. முன்பதிவு செய்ய விரும்பும் பயணிகள் புதுச்சேரி, காரைக்கால் பேருந்து நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்களிலும் PRTC இணையத்திலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என PRTC நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைக்கிற்கு பணம் இல்லாமல் பெட்ரோல் போட மறுத்த பங்க் ஊழியரை தாக்கிய 3 வாலிபர்களை பொதுமக்கள் தர்மஅடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சேதரப்பட்டு மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு நேற்று மாலை பைக்கில் வந்த 3 இளைஞர்கள்
பெட்ரோல் போட்ட பின் பணம் கேட்டதால் பங்க் ஊழியரை சரமாரியாக தாக்கினார்கள். அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் 3 வாலிபர்களையும் சுற்றி வளைத்து தர்மாடி கொடுத்தனர். இது பற்றி தகவல் அறிந்து வந்த சேதராப்பட்டு போலீசார் பொதுமக்களிடமிருந்து 3 இளைஞர்களை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் 3 பேரும் தமிழக பகுதியான பூத்துறையை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆகாய தாமரை இல்லாமல் அழகாக காட்சியளிக்கும் கனகன் ஏரியில் மீண்டும் படகு சவாரி துவங்க வேண்டுமென பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. திலாசுப்பேட்டில் கழிவுநீர் விடப்பட்டும் ஆகாய தாமரை செடிகள் மண்டியும் இருந்த கனகன் ஏரி முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி நடவடிக்கையால் பொலிவு பெற்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு இறுதியில் ஏரியை ஆய்வு செய்த கிரண்பேடி உடனடியாக ஏரியை சுத்தம் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி ஆகாய தாமரைகள் இயந்திரங்கள் மூலமாக அகற்றப்பட்டதோடு நடைபயிற்சி செய்வதற்கு ஏரிக்கரை சமன்படுத்தப்பட்டது. மேலும் பொதுமக்கள் அமரும் வகையில் இருக்கைகளும் 2 கழிப்பறைகளும் கட்டப்பட்டு படகும் விடப்பட்டது. அதன் பிறகு சரிவர பராமரிக்கப்படாமல் ஆகாய தாமரைகள் மண்டி கனகன் ஏரி பொலி விழுந்தது. இந்நிலையில் தற்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு கனகன் ஏரி முழுவதும் பரவி கிடந்த ஆகாய தாமரை அகற்றப்பட்டு மீண்டும் அழகாக காட்சி அளிக்கின்றது. நகர பகுதியில் படகு சவாரி செய்வதற்கு ஏற்ற இடமாக கனகன் ஏரி உள்ளது. இதனை சரிவர பராமரித்து மீண்டும் படகு சவாரியை துவங்கினால் மாநில சுற்றுலா வளர்ச்சிக்கு வருவாய் கிடைக்கும் எனவும் இதற்கான பணிகளை அரசு எடுக்க வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. வில்லியனூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் திருவுருவ படம் சிவனடியார் திருக்குடம் சார்பாக இசை முழங்க வில்லியனூர் மாட வீதியில் வீதிப்புல நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அருட்பெரும் ஜோதி அகவல் அரும்பாத்தபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சக்தி ஆன்மீக வழிபாட்டு சபையை சார்ந்த மெய் அன்பர்கள் பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பகல் 12 மணி அளவில் மகா குரு பூஜையும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோடியில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேர நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோடியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மேலும் தியானம் மற்றும் சத் சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு தொடக்க விழா
புதுச்சேரி மாநிலத்தில் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி மாநிலம் மதிமுக சார்பில் கொம்பாக்கத்தில் கொண்டாடப்பட்டது. பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமையில் கொண்டாடப்பட்ட நிகழ்வில் மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் செல்வராசு கட்சி கொடியேற்றி வைத்தார். மாநில பொறுப்பாளர் கப்ரியல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி ஆண்டு விழா சிறப்புரையாற்றினார். இதில் மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் முகமது இப்ராஹிம் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் நீர்மோர் சர்பத் வழங்கப்பட்டது. இதில் மதிமுக நிர்வாகிகள் வேதா, வேணுகோபால், மூர்த்தி, மாசிலாமணி, செந்தில்குமார், குழந்தைவேலு, விஜய், காத்தமுத்து, முருகானந்தம், எர்னஸ்ட் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.